அப்போதும் அவர்கள் வந்தார்கள். கூட்டணியில் சேருவதற்கான அனைத்து முயற்சியிலும் அவர்களுடைய முதல் சாய்ஸே கூட்டணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வேண்டும் என்பதுதான். பலமான முயற்சி எடுத்தார்கள், கடைசி வரைக்கும் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அவர்களை உதாசீனம் செய்தார். நானே வெற்றி பெற்று விடுவேன், எனக்கு யாரும் தேவையில்லை, எந்த கூட்டணியும் தேவையில்லை, அதிமுக தன்னந்தனியாக நின்று வெற்றி பெற்றுவிடும் என்று சொன்னார். நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், அவர் அதை கேட்டுக்கொள்ளவில்லை. அதனுடைய முடிவு இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த கட்டி காப்பாற்றப்பட்ட இயக்கம் தொடர் தோல்வி, தொடர் தோல்வி, தொடர் தோல்வி, தோல்வி மட்டுமில்ல, தோல்வி கீழே போய்கொண்டே இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சரித்திரத்திலே கிட்டத்தட்ட பெரும்பான்மையான தொகுதியிலே இன்றைக்கு 3வது இடம் சென்றிருக்கிறது. அதிமுக மிகப்பெரிய வருத்தம், வலி எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எங்களால் தாங்க முடியவில்லை, சொல்ல முடியவில்லை. இவ்வளவு காலம் அவர் பொதுச் செயலராக யார் கொண்டாந்தோம்? அவராக பொதுச் செயலர் ஆகிவிட்டாரா? யார் கொண்டாந்தது? யாராவது உருவாக்கியது? இங்க இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள், நாங்கள் தொண்டர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒற்றை தலைமை வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் தான் எடுத்தோம். இன்றைய பொதுச் செயலாளர் எடுக்கல. அவருக்கு பயம், அச்சம் இல்ல. இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், வேகமாக செயல்பட வேண்டும் என்றால் ஒற்றை தலைமை அவசியம் என்று நாங்கள் தான் எடுத்தோம். அவர் சொல்லல, போய் சொன்னோம். இன்னைக்கு அந்த அதுக்கான பாவத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், தண்டனையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சொன்னோம், இல்ல இல்ல இது பிரச்சனை ஆயிடும், கட்சி உடைஞ்சிடும், அங்க போயிடும், கேஸ் ஆகும். அதான் ஆமா, ஒற்றை தலைமை முக்கியம், விரைந்து முடிவெடுக்க வேண்டும், வேகமாக செயல்பட வேண்டும் என்றால் ஒற்றை தலைமை தேவை என்று சொல்லி வழக்கு வரும், தேர்தல் ஆணையம் சொல்லும். இது எல்லாம் நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஓராண்டு காலமாகும். இது எல்லாம் முடித்துவிட்டு, சரியாக ஓராண்டு காலத்தில் முடித்துவிட்டு நாம் எல்லாத்தையும் பார்த்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காப்பாற்றலாம். அதே போன்று ஓராண்டு காலத்திலே இந்த அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைத்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக உருவாக்கி வைத்தது இங்கே நின்று கொண்டிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள். சுயமாக ஒன்றும் பொதுச் செயலாளராகவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கோடான கோடி தொண்டர்களுடைய எண்ணத்திற்கு அடிப்படையிலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த பொதுச் செயலாளர். ஒரு தலைவருக்கு என்ன அழகு? நாங்களே தவறு செய்திருந்தாலும், இல்ல மற்றவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்களை அழைத்து அவர்களை திருத்தி, இல்லை ஏதாவது தவறான பழி சொன்னாலும் சொல்லி முதலிலே அவர்கள் திருத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. இந்த இயக்கத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்டு சொல்ல வேண்டும். இன்னும் மேன்மேலும் இதை வளர்க்க வேண்டும். இன்னும் உறுப்பினர்களே சேர்க்க வேண்டும். இன்னும் பல்வேறு இயக்கத்தில் இருக்கிற தலைவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதுக்கு நேர்மாறாக உலகத்தில் அனைத்து கட்சியிலும் இருக்கிற செயல்பாடுக்கு நேர்மாறாக இந்த அதிமுக மட்டும்தான் ஒரு அதிசயம் நடந்துட்டு. இவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டு காலத்திலே அவர் செய்திருக்கிற ஒரே பணி, சிறப்பான பணி, நல்ல பணி, நீக்குவது 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 நீக்குவது. அவருக்கு தெரிந்த ஒரே வார்த்தை, ஒரே செயல், என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் என்பது போல. ஏன் என்று கேட்டால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுகிறார். எதற்கு என்று கேட்டால் கட்சி பதவி நீக்கப்படுகிறார். இதை தவிர என்ன செய்திருக்கிறார்? என்ன நடந்தது? நீ கடவுள் என்ன பண்ணாரு? நீங்க நீக்கணவங்க எல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினராக போயிட்டாங்க. நீங்க யாரை நீக்கணும்? அவருக்கு இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு இன்னைக்கு சபாநாயகர் ஆகிட்டார். நாங்க எவ்வளவு வேண்டணும். அவர் எங்ககிட்ட சொன்னார், எனக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. எனக்கு தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், தலைவர் காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். என் கடைசி காலம் இந்த இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் இணைந்து விடுகிறேன்.
இந்த வழக்கெல்லாம் வேற எதையுமே கேட்க நாங்கள் போய் சொன்னோம். அவரால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் ஒன்றும் இல்லை, சேர்த்துக்கலாம். முடியாது, அது முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜெயஸ்ரீ பிரபாகரனை பற்றி என்னிடம் பேசாதீர்கள் சொல்லிவிட்டார். உங்ககிட்ட பேசலன்னா அவங்க இப்ப சட்டமன்றத்தில் பேசுறாங்க. எது பேசுறாங்க? இதுதான் இன்னைக்கு நிலைமை.